சங்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி காஞ்சிபுரத்தில் ஒரு மடம் இருக்கிறது. ஆதிசங்கரர் உருவாக்கிய மடத்தில் இது வராது. அவர் தமிழ் மொழியை நீச பாஷை என்று சொன்னால் அது கேவலமான ஒரு மொழி என்பதுதான். அவர் கும்பகோணத்தில் சமஸ்கிருதத்தை படித்தவர். கும்பகோணத்தில், நான் பிறந்த ஊரில். அவர் சமஸ்கிருதம்தான் உலகத்திலேயே பெரிய மொழி என்று சொல்லி தமிழ் மொழியை கேவலமாக நீச பாஷை என்று சொன்னார். பாஷை என்றாலே சமஸ்கிருதத்தில் மொழி, நீச பாஷை என்றால் ஒரு கேவலமான தரங்கெட்ட மொழி. யார் சொல்கிறார்? இந்த 19ஆம் நூற்றாண்டில் பிறந்த சங்கராச்சாரியார். ஆதிசங்கரரோ அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார். அகம் என்றால் உனக்குள் இருக்கிற அந்த பிரம்மம் என்றால் உயிர். அப்படித்தான் ஆதிசங்கரர் சொன்னார். இவர்களெல்லாம் அந்த வழியில் வந்தவர்கள் அல்ல. திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு தனிமையாக அவர் நடந்தே செல்வார். நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன் பெரம்பூரில். இருந்தாலும் அவருடைய பேச்சு பாராட்டுதல் உரியது அல்ல. தமிழ்மொழி 70,000 வருடமாக பேசப்பட்டு வருகிறது. உலகத்திலேயே மூத்த மொழியாக இருக்கிறது. இந்த தமிழ் சொற்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சொற்களில் கலந்து இருக்கிறது. இது எப்படி அவருக்கு தெரியும்? நடந்தே சென்றார். எந்த ஊருக்கு சென்றார்? பல ஊருக்கு சென்றிருக்கலாம், நடந்தே சென்றிருக்கலாம். இருந்தாலும் அவருடைய பேச்சு நேர்மையாக இல்லை. அதுவும் தமிழை குறை கூறுவதாக இருந்தால் நிச்சயமாக அது விமர்சனத்துக்கு உள்ளானதுதான். எனவே அவரை நிச்சயமாக ஆதரிக்க முடியாது. அவருடைய மனதில் கேவலமான எண்ணங்கள் இருக்கிறது. பெரியவா என்று சொல்வதற்கு அருகதையற்றவர். பெரியவா என்று சொல்வதற்கு அருகதையற்றவர். தமிழ் மொழியை வைத்து அவர் சொன்னது. மற்ற விஷயத்தில் அவர் நல்லவராக இருந்திருக்கலாம், அதற்கு பாராட்டுகள். ஆனால் தமிழ் மொழியை கேவலமாக சொன்னதை நிச்சயமாக பாராட்ட முடியாது. அதனால்தான் அவரை கேவலமாக மற்றவர்கள் சொல்கிறார்கள், பொதுவெளியில் பேசுகிறார்கள் அவரை பற்றி. ஏனென்றால் அவருடைய பேச்சு அப்படித்தான், அவர் எண்ணத்தில் அப்படித்தான் இருக்கிறது. நல்ல சிந்தனை இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, நல்ல பேச்சும் இல்லை. உலகத்திலேயே சமஸ்கிருதம்தான் சிறந்த மொழி என்று அவர் படித்ததால் அதற்கு பெருமை வந்து விடுமா? தமிழ் மொழியை விட சமஸ்கிருதம் சிறப்பான மொழியா? பேசுவார்களா? இருவர் பேசிக்கொள்ள முடியுமா? அவர் படித்திருந்தார். எப்பொழுது இந்த பேச்சு வந்தது? எப்பொழுது எழுத்துக்கள் அச்சில் வந்ததோ அப்பொழுது அதற்கு பிறகுதான். ஓலைச்சுவடி இருந்ததா? நிச்சயமாக ஓலைச்சுவடி இல்லை. ஆனால் தமிழுக்கு ஓலைச்சுவடி இருந்தது. இந்த பனை ஓலையில் எழுதினார்கள், மண் பானையில் பேர் எழுதினார்கள். இவருக்கு தெரியுமா? நிச்சயமாக அவருக்கு தெரியாது. ஏனென்றால் கீழடி நாகரிகம் ஒரு சிறந்த தமிழர்கள் நாகரிகம். இவர் அதில் அடங்கவே மாட்டார். நான் அவரை விமர்சிக்கிறேன் என்றால் நான் மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனையோ பேர் பகுத்தறிவாளிகள், ஒவ்வொரு பகுத்தறிவாளியும் அவருடைய விமர்சனம் செய்வார். ஏனென்றால் நீச பாஷை என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவரை நிந்தனைக்கு உள்ளாகியுள்ளார் என்பதுதான் உண்மை.